இன்று நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு கலந்துரையாடலை செய்வதற்காக இங்கே வந்துள்ளோம். நமது ஊரை சேர்ந்த மிக மிக பிரபலமான ஒரு பந்தாட்ட வீரர் அவர்களை இங்கே நாங்கள் அழைத்து வந்து ஒரு முக்கியமான உரையாடலை அக்கரைப்பற்று மக்களுக்காக செய்வதற்காகத்தான் இங்கு நாங்கள் இப்போது வந்திருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இப்போதே ஆரம்பிக்கிறோம். எப்படி சோமரிகளா பல 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 ஆண்டுகளுக்கு போகிற உங்களை சந்திச்சிருக்கோம், கோல்ல பேசியிருக்கேன் ஒளி. நான் கொஞ்சம் வேலையோட தெரிஞ்ச நீங்களும் வேலையை சந்திக்கிற சந்தர்ப்பம் குறைய. ஆனாலும் இது ஒரு உண்மையிலே இது நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு வரலாற்று சந்திப்பு, ஒரு மனசில் ஒரு ஒரு சந்தோஷம். என்ன உங்களை பத்தி சின்ன ஒரு என்னை பற்றி பெரியான ஒரு இன்ட்ரடக்ஷன் தேவை. என்ன சொன்னா ஓகே, நான் ஒரு அல்குரேஷ் நிறுவனத்தில் ஆரம்பித்து பல பல இதுகளை செஞ்ச அது எல்லாருக்கும் அல்குரேஷ் அனிஃபான்னா பொதுவாக இந்த மாவட்டத்தில் ஒரு ஒரு ஜெனரேஷனுக்கு ஃபுல்லாக தெரியும், இப்பவும் தெரியும். நீண்ட நாளைக்கு பிறகு நமது நண்பர், உண்மையிலே இவரை பற்றி சொல்லும் போதோ எனக்கு ஒரு திடீர் ஞாபகம் மீன்ஸ் அது உடனடியாக பெறும். அது அப்படி என்று சொன்னால் இவருடைய மூத்த சகோதரர் ஷேக் இப்ராஹிமும் நமது டிஎஸ்ஆ இருந்தவர். அவரும் நானும் ஒரே கிளாஸ்மேட், நாங்கள் நண்பர்கள், ஒரு கிளாஸ்மேட். இவரை பார்க்கும் போது எனக்கு ஷேக் இப்ராஹிம் அவர்களுடைய ஞாபகம் நிறைய வந்து கொண்டிருக்கிறது. மிக மிக நீண்ட காலமாக போயிட்டு அவரை பார்த்து எப்படியோ. எனவே மிகவும் சந்தோஷம் உங்களை சந்திப்பதற்கும் இந்த உரையாடலில் நாம ஈடுபடுவதற்கும். மிக முக்கியமான சில விஷயங்களை இந்த ஊர் மக்கள், முக்கியமாக ஜென்ஸ் என்கிற ஒரு சமூகம் உருவாயிருக்கிறது, ஜென்ஸ் என்று அவர்களுக்கு தெரிய வேண்டிய நிறைய விஷயங்களை இப்போ நாம இந்த நிகழ்ச்சியூடாக மக்களுக்கு அறிய தர வேண்டி இருக்கின்றோம். சொல்லுங்கள் அனிஃபாவில், எப்படி உங்கள் மிக தெளிவாக 2 பிரசித்தம் பெற்ற உங்கள் கலந்துரையாடலுக்கு முக்கியமான நிகழ்வுங்கிறதால நான் உங்களுக்கு என்ன அழுத்தத்திற்கும் முதல்ல நன்றியும் சலாத்தையும் கூறிக்கொள்கின்றேன். நாங்கள் பேச இருக்கிற விஷயங்களை பற்றி மிக தெளிவாக என்னன்னா அதாவது என்ன நடக்குதுன்னா, அக்கரைப்பட்டில் நீங்கள் அக்கரைப்பட்டில் ஒரு உதயபந்தாட்ட வீரர் 40 வருடங்களாக விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். அதாவது நாங்கள் இழக்கப்பட்ட மைதானத்தில் இருந்து நீங்கள் விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். அக்கரைப்பட்டு மாநகர சபைக்கு என்று சொல்லி எமது ஒரு மைதானம் ஒன்று இருக்கிறது. இந்த மைதானத்தில அந்த மைதானத்தை பல பேர் நாங்கள் செய்கின்றது, நாங்கள் கொண்டு வந்தது, நாங்கள் ஆரம்பத்தில் விளையாடி கொண்டிருக்கிறோம் என்பதை எங்களுக்கு அது புரியாமல் இருக்கிற மற்ற ஒரு தெளிவில். அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க அதை பற்றி உங்கள்ட்ட சொல்லலாம். அந்த உண்மையிலே எழுவட்டுவானுங்கிறது நாங்களும் விளையாடி இருக்கிறோம், போயிருக்கோம். அந்த வயசுல சாதாரணமாக பல வருடங்களுக்கு முதல் எழுவட்டு அந்த வரலாறு கூட உங்களுக்கு தெரியும். எனவே அதிலிருந்து மக்களுக்கு நாம இப்போதுள்ள இந்த மைதானம், இப்போதுள்ள மைதானம் குப்பைகளால் நிறைந்துள்ள மைதானத்தை வரை அதில் உள்ள வரலாற்றை நாம மக்களுக்கு சொல்லுவோம். நான் வேண்டிய அளவுக்கு நீங்க எதிர்பார்க்கிற தகவலோட கூடிய தகவலை நான் சந்தர்ப்பத்தில் வழங்கலாம்னு நினைக்கிறேன். விளையாட்டு நான் உதைப்பந்து மட்டுமல்ல, கிரிக்கெட்ல 6 ball-க்கு 6 6 அடிச்சு ஒரு வீரர் தான். 86, 87 ஆண்டெல்லாம் மாவட்டத்தில் செஸ் சாம்பியன் நான் தான். மாவட்ட போட்டிகள் நீங்க நினைக்கிற மாதிரி உதைப்பந்து மட்டுமின்ற விளையாட்டு அல்ல. கரம், செஸ் இதுகளில் நல்ல அந்த 17 ஓலைனில் ரிலே ஓடி நாங்கள் 2nd பிளேஸும் எடுத்த காலமும் இருக்குது. ஆகவே எல்லாத்துலேயும் பலமையாக நான் ஒரு ஸ்காலர்ஷிப் ஹோல்டர். நல்ல ஹை ரேங்கில் பாஸ் பண்ணினால் அக்கரைப்பத்தில் 3 தான் பாஸ் பண்ணேன் எங்கள் பேச்சில். இந்த எத்தனையாம் ஆண்டு? 78 பிரின்சிபல் 1978 ஆண்டு. நம்ம செயின் பாத்திர மகன் சொல்லுவோம் அடுத்தது நான் ஒரு விவசாயிர மகனாக நாங்கள் அவ்வாறு அந்த கல்வித்துறையிலே நாங்கள் எங்கள் பணியை யாழ்ப்பாணம் இந்து கொள்கையெல்லாம் நாங்கள் படிச்சுட்டு இருந்தோம். ஒரு நான் மாஸ்டர் கெமிஸ்ட்ரி நான் இந்தியாவில் நான் முடிச்சுட்டு நான் இந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தேன். 1967 ஆண்டு தான்
இந்த 70 கதை ஆரம்பிக்கும். ஏஸ் விளையாட்டு கழகம் ஏஸ் விளையாட்டு கழகம் ஆரம்பித்ததிலிருந்து 1967 ஆண்டு 4 ஏக்கர் காணி சின்னமோலனோட மழை ஒன்று நினைக்கிறேன் வெள்ளமைச்சு அவர் அந்த வெள்ளமை செஞ்சு கொண்டிருந்த வெள்ளமைப்பு பெற்ற காலத்தில் விளையாடி கொண்டிருந்த கிரவுண்ட் இல்லாததால கழகங்கள் போய் கேட்டதால இந்த முறை வெள்ளாமை வெட்டி முடிஞ்சு செஞ்சு விளையாடுங்கடான்னு சொல்லி அவர் அப்படியே விட்டதாக ஒரு சரித்திரம் இருக்கு. அதை யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் ஒரு ஆளை பத்தி கலைச்சா அதுக்கு விருப்பம் இல்லை. என்ன சந்தது என்று கலைக்கிறதுக்கு விருப்பம் இல்லாத காலம் தான் அதை பத்தி எல்லாம் அவரை பேரெல்லாம் வராது, சொல்ல மாட்டாங்க. ஆகவே அந்த காலகட்டத்தில் விளையாடி கொண்டீங்களோ அது திருப்பி பிரச்சனை ஆகி புரஸ் கழகம் உண்டு ஆரம்பம் 73 ஆண்டு காலத்து புரஸ் கழகம் உண்டு வருது. புரஸ் கழகம் பிந்தின காலங்களில் 81 ஆண்டுல யூஸ் கழகம் ஆரம்பிக்கப்படுது. ஆகவே அந்த 71 கொடி கட்டி பறந்த காலம். அக்கரப்பத்துக்கு வராத எந்த கழகங்களும் ஜேர்மன்ல இருந்து வந்த ஒரு கழகமும் அக்கரப்பத்தில் வந்து 71 மைதானம் அக்கரப்ப அம்பரம் மாவட்டத்துல 2 கிரவுண்ட் தான் மெயின் ரோட்ல இருந்தது. 71 அடுத்தது சாயந்தரம் ஹாஸ்பிட்டலும் பாடசாலையும் இருக்கிற மாளிகை கடை இந்த இதில் ஆரம்பிக்கிறது பலப்பக்கம் இருக்கிறது 3. அது 2 தான் 71. இன்றைக்கு ஒவ்வொரு அரசியல் காரணங்களுக்காகவும் சில சரி முயற்சி காரணங்களுக்காகவும் 2 இடத்துலையும் விளையாட்டு மைதானம் இல்லை, மற்ற எல்லா இடத்துலையும் வந்து அட்லட்சண புள்ளிகள் கூட தங்களோட மெச்சினை கொண்டாந்து இதுல குபட்டாவில் ஏற்றி கொண்டாந்து வச்சு 2 மணிக்கு வந்து விளையாடி போட்டு 4 மணிக்கு நாங்கள் விளையாட கிரவுண்டுக்கு போகக்கூட ஏற்றி போவாங்க. அந்த அளவுக்கு அட்லட்சண புள்ளிகள் வந்து விளையாடினே இது. ஆகவே இது நீண்ட வரலாறு கொண்ட ஒரு விளையாட்டு மைதானம். இந்த விளையாட்டு மைதானத்துக்கு எப்போ இது சதி நடக்கும் என்று சொன்னா அதைத்தான் நான் சொல்லுவேன். ஞாபகம் இந்த 71 மைதானத்துல ஏஸ் கிளப் என்பது அஷ்ரப் சார், லியாக்கத் அலி சார் ஆரம்பத்தில் அவங்க மெச்சில நாங்க பார்க்க போறோம். இந்த மெச் ஒன்று நடக்குதுன்னு எப்படி தெரியுமாண்டா, அந்த இப்ப இருக்கிற மெரினா ஹோட்டல், இப்ப இருக்கிற தூபா ஹோட்டலுக்கு முன்னுக்குள்ள அந்த ஒரு கொடி கட்டு அதுல ஒரு சிவத்த கொடி வெள்ளிக்கிழமை பின்னர் எல்லாரும் ரெடி ஆகிருப்பாங்க. வெள்ளிக்கிழமை கொடி பறக்குதா கொடி பறக்குதாண்டு எப்ப பாப்பாங்கண்டா விவசாயி மாதிரி காலத்தால சுபோவுக்கு போக கொடி கட்டி பாப்பாங்க. கொடி கட்டி இருந்தா 3 மணிக்கு 2 மணிக்கு எல்லாம் வேலையை முடிச்சுட்டு ஊருக்கு வந்துடுவாங்க. மெச்ச பாக்கிறதுக்கு ஊருக்கு வந்துன்னு சொன்னா 3:30 மணிக்கு எல்லாம் இடம் பிடிப்பாங்க. ஒரு 4 லைன் கிரவுண்ட்ல 5 லைன் மேலுக்கு 6வது லைன் மெயின்ல 7வது லைன் மெயின்ல நம்மளோட ஷோபி காக்கா வந்து நம்ம ஊர்ல சசிகரன்ல ஒருத்தர் இருந்தாரு. மஜித் காக்கா மகத்தாயிட்டு இருந்தாரு பாலமுனையர் மஜித் சொல்லி சசிகர் பட்டம் வந்து ஒவ்வொருவருக்கும் பின்னால 200-300 பேர் இருந்த காலம். அது ஒவ்வொரு பிளேயருக்கும் பின்னால ரசிகர்கள் 300-400 இருந்த காலகட்டம். நாங்கெல்லாம் அந்த 71 விளையாடக்குள்ள மெச்ச விளையாடி கொண்டு வந்தோம்னா ஒரு 55 காசு ஒன்று படுத்தி மெட்னி ஷோக்கு போற தியேட்டர் மெட்னி ஷோ. அடுத்தது தியேட்டர் தான் இல்லை. அடுத்தது இந்த இதெல்லாம் வந்து விளையாட்டு மைதானத்துக்குரிய இடங்கள் தான். அது அந்தரம் அரசியல் திங்கணும். அதை அந்த விளையாட்டு மைதானம் எப்போ பிரிக்கப்படுது விவரத்தை கொஞ்சம் சொல்லுங்க. எப்ப இருந்து அதாவது அரசியல் முழுக்க அரசியல் பழிவாங்கலாக உருவாக்கப்பட்ட ஒரு இதுதான். அது வந்து நம்மள உருவாக்கல் காரணமில்லை. அது எம்எச் மஸ்ரப்ல தனிப்பட்ட ஒரு அரசியல் சரியாக எந்த மாற்றம் கிடையாது. அரசியல் சரிங்கிறது தான். அதில் அதாவது 90 நான் நினைக்கிறேன் சேஷன் அவர்கள் பிரிகிற காலம் அது பெரிய ஒரு நீண்ட அரசியல் வரலாறு இந்த சந்தர்ப்பத்தில் தேவைப்படாது. ஆகவே அவர் வராது. வந்தோடனே எங்களுக்கு சும்மா அக்கரப்பத்தில் முழுநிலவில் கலையிரவு என்ற ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்த வேண்டிய ஒரு தேவை இருந்துச்சு. அதே அரசியல் ரீதியானதல்ல. எல்லா கலைஞர்களையும் சேர்த்து ஆஷிஷ் இருக்காரு, தாவூத் இருந்தாரு, இப்ராஹிம் சார் இருந்தாரு, சேஷரி சார் அவங்க மரபும் சேஷரினா இந்த மரணிச்சு 1.5 வருஷமாயிட்டு நம்மளோட பிரிஞ்சு போய். ஆக அவரை தலைமையில் ஒரு முழுநிலவில் கலையிரவு என்ற ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்த வேண்டிய ஒரு சூழலில் அக்கிரமத்துக்கு ஏற்பட்டோன்னே பழைய கலைஞர்கள் ஆஷிஷ் கவிஞர் தாவூத் பெரிய கலைஞர் நாம நினைக்கிற மாதிரி சின்ன பெரிய கலைஞர்கள் நிகழ்ச்சி, கவிதை போட்டி, பேச்சு போட்டி, நாடகம்,
பெரிய கலைஞர்களை எல்லாம் அழைத்து வந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டிய ஒரு சூழல் அந்த தொழுவட்டுவா மைதானத்தில் அதை நாங்கள் நடத்தினோம். பொம்பளையில் எல்லாரும் வந்து சோத்த கதையில மாற்றி வச்சுட்டு பொம்பளையில் வந்து ஆம்பளையில வந்து கிட்டத்தட்ட தொழுவட்டுவா மைதானம் நுரம்பின ஒரு அங்க ஒரு தேங்கு முனிசிபல் கட்டி நடத்த முனிசிபல் எல்லாம் இல்லை. அதான் அங்க ஒரு தேங்கு அந்த தேங்கு எல்லாம் அந்த தேங்கு வர ஆட்கள் அந்த குளத்தடி வர ஆட்கள் குளத்துல தொங்கல் வேற ஆட்கள் வந்து பார்த்துங்க. இது வந்து எம்எச்எம் அஷ்ரப் காதுக்கு வெட்டினோம் அந்த நிகழ்ச்சி. அஷ்ரப் இது இந்த கிரவுண்டை இல்லமாக்கணுங்கிற ஒரு முடிவில் ஸ்டேடியம் செய்ய வேண்டும். அந்த 2 இன்டர்நேஷனல் லெவல்ல 2 ஸ்டேடியம் செய்ய வேண்டும் என்கிற காரணத்தினால அதுக்கு பொருத்தமான மைதானம் வந்து அக்ரேபட்டியில் போட்டார். ஏன்னா மெயின் வீதியோட இணைந்து இருந்தனால் அது 2ம் அக்ரேபட்டி ஒன்றும் அது சாய்ந்து வருது. இது 2ம் தான் பொருத்தமான மைதானம் வந்து அவர் எம்எச்எம் அசோக் அறிந்திருந்தார். இருக்கலாம். ஆனா பிரதான காரணம் வந்து இந்த சேஷன் இந்த தத்துவ கொள்கையில உடைக்க வேணும், அக்கரப்பத்தை பிரிக்க வேணும், அதுல எந்த மாற்றமும் இருக்கல. இது வந்து இந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த வந்து பிரியக்கூடிய பக்குவம் அந்தரம் இருக்கல, யாருக்கும் இருக்கலைங்கிறது எங்களோட இது. ஆகவே 2வது தடவையும் அடுத்த வருஷமும் முன்னிலை கலை இரவு நடத்த வேண்டிய சூழலை அதுவும் நாங்கள் ஏற்பாடு செஞ்சு என்ன நடத்தினோம்னு சொன்னா வெளிவட்டுவாங்க விளையாட்டு மைதானத்திலே தான் செஞ்சோம். ஆகவே திட்டம் போட்ட ஒரு சாதியில 1 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபா காசு விளையாட்டு மைதான அபிவிருத்திக்கு வந்துருந்துச்சு. இது வந்து 97ஆம் ஆண்டு 97ஆம் ஆண்டு 10 லட்சம் காசு விளையாட்டு அபிவிருத்திக்கு வந்துச்சு. ஆகவே 1 லட்சம் ரூபா காசு அஸ்ரபு மண்டபம் என்றால் 1 லட்சம் ரூபா காசு வந்தது. அது இந்த 1 லட்சம் ரூபாய்க்கு நேற்று மாதிரி ஒரு கையப்பட்டு மாதிரி ஒரு அத்திவாரம் போற ஒரு பிளான்ல தான் அது நடந்தது. அது இந்த பிளானை கூப்பிட்டு எங்களோட தான் கூப்பிட்டு அந்த வந்து ஏனைய கலாயங்கள் விடுபட்டு அல்குரஸ் மட்டும்தான் கரண்ட் அந்த சிச்சுவேஷன் அந்த காலகட்டத்தில் இருந்தது. அவ எங்களுடைய நிறைய இப்போ போட்டியை வந்தோன்னே அப்படி நான் சொன்னேன் 2-3 சஜஷன் சொன்னேன். நாங்கள் 2-3 சஜஷன் எப்படின்னா 71 பிரிச்சு விடாது ஏன்னா நாங்களுக்கு வேற ஆல்டர்னேட்டிவா விடவும் இல்லை. ஆனால் 71 பிரிக்க இல்லைங்கிற ஒரு காரணம் என்னன்னு சொன்னா 71 மைதானம் 71 71 மைதானம் மட்டும் இருந்து காணாது. அதை திருப்பி அதை இல்லாமக்குறதுங்கிறது ஒரு 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 அதை விட ஒரு உச்சக்கட்ட மூடத்தனமான ஒரு பண்பாடு நாகரிகம் இல்லாத ஒரு செயலாங்கிறத அந்நேரம் அந்த உரியாக்களுக்கு அந்த அரசியல்வாதிகளுக்கு புரிஞ்சு கொள்ள இயலாத சூழ்நிலையில தான் இது இந்த ஏற்பாடுகள் பண்ணி நடந்து போனது. ஆகவே நாங்க திருப்பி கரக்கு கொடியெல்லாம் கட்டி கஞ்செல்லாம் காய்ச்சி குடிக்காமல் போய் பெரிய அசுரப்பின் விரையில்லாத அளவுக்கு அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தினோன்னே அப்படியே கிடங்கில கிடந்துட்டேன். ஆகவே புறவு சமைச்சி அப்படி இப்படின்னு வரக்கூட பிரிக்கிற ஏற்பாடு வந்துட்டு இவங்க கூப்பிட்டு நாங்கள் அந்த ஒரு கமிட்டி போட்டோம். அந்த கமிட்டியில் நான் விளையாட்டு கமிட்டி ஒன்று பிரதேச அந்த இவர் நம்மளோட அதுன்னா நம்மளோட ஊசி இப்ப அந்த காலத்துல நம்மள இவர் முசமோல ரிசைன் பண்ணி போட்டு போனதால நம்மளோட ஊசி அந்த வைஸ் சேர்மன் ஓய் சைடுக்கு டிப்டி கிடைக்குது. அந்த டைம்ல கமிட்டி போடுறதுல கட்டாயம் எங்களை எல்லாம் போடணும் சூழ்நிலை வந்தது. நானும் கவுசரும் ஜோயின் செக்ரட்டரி அபுதாய் சேமன் தான் தலைவராக இருந்தது. அப்போ அதில் மரக்கத்தலை சார் நம்மளோட நூடி ஆகியார் எல்லாம் அந்த கமிட்டியில இருந்து ஒரு 10 பேர் கொண்டு ஏஜென்ட் சார் கூப்பிட்டு ஏஜென்ட் சார் அதில் ஏலான்னு கூட அவர் அப்படியே வெளியே போயிட்டாரு. அப்போ அந்த இந்த ஒரு 7 பேர் கொண்ட கமிட்டி நாங்கள் இருந்து. ஆகவே இப்போ விளையாட்டு மைதானம் ஒன்று வாங்கி விளையாட்டு மைதானம் ஒன்று ரெடியானதுக்கு போகிறோம். இதை விளையாட்டுவான பிரிக்கிற சம்பந்தமாக யோசிப்பம் என்ற ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுத்து நிலையான ஒரு விளையாட்டு மைதானம் நம்ம ஊருக்கு உருவாகாம இந்த விளையாட்டு மைதானத்தில் எந்த முறையான பிரிப்போ வேற அமைப்பு வரதை செய்யக்கூடாதுங்கிற தீர்மானத்தை எழுதி பிரதேச சபையில முடிவெடுத்து அப்படி முடிஞ்சிச்சு. அப்ப நானே என்ன சொன்னேன், அப்ப இந்த கமிட்டியில ஒவ்வொருவரும் காணி சேரும். மூர்த்தி நாச்சியார் ஒரு பக்கம் தேடினது, நான் ஒரு பக்கம் தேடினது, அப்படி தேடி ஓட்டு வேணும் சொல்லி அப்ப நான் அந்நேரம் நம்மளோட கதை எடுபட்டு நானும் சொன்னது அப்படின்னு சொன்னா
இப்ப இருக்கிற முறாவோடையில இருந்து கடற்கரை வர அரிசி நிலம் முறாவோட நாங்க ஏஸ் கிளப்பா இருக்க கூட 35 இது விளையாடி விளையாடி அடுத்தது அசராஜ் வந்து ஒரு புட்டி அசராஜ் வந்து என்ன உப்பு கரைச்சி உப்பு கரைச்சியில ஒரு புட்டி அதுல ஒன்றுமே இருக்கு அங்க புள்ள தண்ணி கிட்டத்தட்ட டீன்ஸ் ரோட்ல இருந்து 100 மீட்டருக்கு கூட ரோட் இருக்குது ஒரே ரோட் தான் இருந்துச்சு அசராஜுக்கு பின்னால 100 மீட்டருக்கு அங்க பேரு குளம் அரசகாணி உப்பு கரை அதுல ஒரு புட்டி அதுல நாங்க விளையாடி கொண்டிருக்கிறோம் அப்ப அதை என்ன செய்யலாம் விளையாட்டு மைதானம் அது ஒரு ஏரியாக்கும் இது ஒரு ஏரியாக்கும் அடுத்தது இந்த நான் ஒரு சஜஷன் கொடுத்தேன் ரோடு போடுறது இந்த அம்பரை ரோட்டை நீட்டி நேராக்கி ஏற்றப்பட என்ன செய்ய முடிச்சுன்னா அந்த ஃபுல்லா குளத்தடி பழைய குளம் என்ன செய்ய முடிச்சுன்னா கருங்குடி தீவு அங்க வந்து அப்படி அந்த ஆயிடும் அப்ப சடலில் அப்படி சொல்லி அடுத்தது இப்ப கிட்டத்தட்ட நம்மளோட அல்பாட்டினியாக்கு பின்னிருந்து அந்த இஜிரா ரோட் அடிக்காது இஜிரா ரோட்டு வரை அது வந்து ஃபுல்லா தரிசி நிலம் அதை கவுண்ட் ஆக்கலாம்னு சொல்லி இப்ப 7 இடத்தை அடையாளப்படுத்தி 7 இடமும் அடிப்பாட்டி என்ற ஒரு கலாச்சாரம் வந்தது அந்த அடிப்பாட்டி கிட்டத்தட்ட நம்ம ஹாஸ்பிட்டல் இப்ப கண்டிக்கிற ஹாஸ்பிட்டல கூட புடிக்கி வச்சிருந்து தாவது புடிக்கி வச்சுட்டாங்க ஒரே ஏக்கர் அரை ஏக்கர் காய ஏக்கர் 2 புடிக்கி வச்சிருந்து தாவது வழக்கு பேசுதான் அதை கூட பிடிக்கிட்டேன் இல்ல இந்த இது இப்ப இந்த மோடு போட்டி இருக்கிற இடம் கூட ஆட்கள் புடிக்க வச்ச இடம் என்னாலும் ஒரு பாடியா நானும் சென்று ஒரு காணியை மூன்றுட்டு ஒரு வருடத்திலிருந்து மீட்டு மண்ணை தந்தார்கள் அது அந்த வாய்க்கால் போது ஆஸ்பத்திரிக்குரிய மூளையாக இருக்கிறது அதாவது பாடசாலை இருக்கிறது பாடசாலையாக இருக்கிறது அந்த மாதிரி மூளை ஒருவர் கூடியிருந்தார் அது எல்லா முயற்சி அதை அது என்ன நடந்ததுன்னு சொன்னா அது ஊராட்சி பிடிக்கல அது குறிப்பிட்ட ஒரு 7 பேர் குறிப்பிட்ட 7-8 பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த குறிப்பிட்ட 7-8 பேர்னு சொன்னா ஒரு ஊர்ல காணி பிடிச்சிற ஒரு குறிப்பிட்ட 7-8 பேர் அவர்களுக்கு ஒரு அரசியல் பலம் இருந்திருக்கும் நிச்சயமா ஊருக்கு தெரியுங்க இப்ப ஊருக்கு தெரியும் நம்ம கதைக்க போனா கிட்டத்தட்ட மெயின்ல இருந்து கடற்கார வேற 3-4 ஏக்கர் ஒரு குடும்பமே பிடிச்ச சந்திரம் எல்லாம் மிதிச்சு ஆக்கிற பதில் நிறைய சந்திரங்கள் மண்ணை பாதுகாக்கிறதுல இந்த போராட்டங்கள் எல்லாம் எந்த நாட்டு போராட்டங்கள் இருந்தா மண்ணை பாதுகாக்கணும்ங்கிற நாம ஒரு நிலம் எடுக்கலையே அப்போ கடைசியா 100 நாட்கள் ஒரு உழவு வாங்கி கேள்விப்பட்டேன் அது வந்து ரியாசி இப்ப வச்சியா ரியாசிக்கு கிரவுண்டுக்கு வாங்கி கிரவுண்ட் 100 ரியாசிக்கு விக்ஸாக நான் ஒரு கேள்வி நானே ஒரு 5 ஏக்கர் தானி வாங்கினேன் அதாவது இப்ப 8 ஏக்கர் தானியா கிரவுண்ட் விளையாட்டு மைதானம் எந்த சொந்த காசில் 2,50,000 ரூபாய்க்கு நான் வாங்கினேன் விளையாட்டு மைதானம் எந்த சொந்த காசில் 2,50,000 ரூபாய்க்கு நான் வாங்கினேன் சொந்த காசில் 99 நான் வாங்கி டிரெக்டாக என்ன செஞ்சேன்டா அந்த 100 நாச்சியார் தலைவராக இருந்தேன் ஆகவே 100 நாச்சியாருக்கு எழுதி 100 நாச்சியார் ஊடாக அது நமக்கு அந்த உள்குத்து விளங்குறது கமிட்டி தலைவர் தான் எழுதணும் என்றதால் அது அவரை பேர்ல எழுதி நாங்கள் கையொப்பம் முடியும் 3 ஏக்கர் தானி சிஎட்டு சும்மா கொடுத்தா காசி கொடுத்தாங்க விபச்சிடம் விவரம் எனக்கு தெரியாது சிஎட்டு 3 ஏக்கர் தானி கொடுத்தது அதுல எந்த மாற்றம் இல்லை சிஎட்டு காசி கொடுத்தா இல்லையானது 100 நாச்சியார் கிரவுண்டுக்கு வாங்கி பெரிய ஒரு விலைக்கு வித்ததாக நான் பிறகு நான் கேள்விப்பட்டேன் அதை இன்றைக்கு தான் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அவை அந்த அதையும் விற்காம இருந்திருந்தா பெரிய ஒரு நிலம் உங்களுக்கு அது நல்ல ஒரு ஆனா அதுல எல்லை கூட இப்ப இருக்கிற எல்லை இல்லை என்னன்னு சொன்ன நடந்தது இந்த சேப்டி நாங்கள் 8 ஏக்கர் தானியும் சேப்டியிடம் ஒரு 3/4 ஏக்கர் இருந்து அதுல அதாவது கிரவுண்டுல வடக்கு பக்கம் இருக்கிறதுல அதே அடிபாட்டி சுடுக்கி மித்த ஒருத்தர் வந்து லைன் அது புடிஞ்சு மித்த அதுக்கு தாக்கி அதை அந்நேரம் கூட இந்த முனிசிபல்
அண்ணன் பிரதேச சபை பிரதேச சபை பிரதேச சபை. ஓ, அண்ணன் கிட்டத்தட்ட 2000 மந்த் பிரதேச சபை. 2000 மந்த் அவர் அண்ணன் அதை இது செய்யக்கூட அதை என்ன செய்யணும்னு சொன்னா அதை கூட இந்த பிரதேச சபை என்ன செய்யலை பார்க்க ஏனென்னா அதை பிடித்தது அவங்க விளங்கின போனதெல்லாம் அவங்க அடிப்பாட்டின்னு சொல்லுவாங்க கலாச்சாரத்துல வந்த ஆக்கிரங்கள் இவங்களை என்ன செய்யறாங்க அரசியல் வளத்துக்குள்ளாக்கள் அவங்களுக்கு செய்யலாம் போயிட்டு அப்ப பொதுமக்களும் இருக்கல, அரசியல்வாதிகள் இருக்கல, இந்த அடிபாட்டி தான் தெரியாது. ஆதரவோட செஞ்சிருக்காங்க. நிச்சயமாக இதை சொல்லவில்லை. இதுல கடைசி டைம்ல நான் கத்தி கோடாரி எல்லாம் எடுத்துக்கு மேசனை விரைச்சினேன். அந்த டைம் மேசனை விரைச்சி அந்த காலகட்டத்தில் நான் இல்லாட்டி மதுக்கட்டலாம் ஒரு சூழல் வந்துச்சு நடுவாய. அந்த அளவுக்கு உங்களோட எதிர்ப்பணி நானும் எங்களை இளைஞர் ஆல்கோஷன் இளைஞர் பெரிய எதிர்ப்பு. நாங்கள் 6 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் இடத்துக்கு வந்துடுவோம். ஏதோ மேசன் வருவாங்க சொல்ல நம்ம பிரதேசமே அந்த ஐலந்தரம் எஸ்டேப் அந்த போலீஸ் விட்டு போன கட்டிடங்கள் இந்த கிரவுண்டு பாதுகாப்பு மன்றத்துக்கு வேண்டிய அசுராஜி இரவோட அவ்வளவு மேசக்காரியம் எடுத்துக்கு வந்து ஒரு நாள் அசுராஜி நடத்தி அந்த அளவுக்கு நாம முயற்சி பண்ணோம். இந்த கிரவுண்ட் பாதுகாப்பு ஒரு நாள் அசுராஜி நடந்தது இந்த ஊருக்கு தெரியாது. ஒரு நாள் அசுராஜ் இந்த ஸ்கூல்ல நாங்கள் நடத்திக்காண்டோம். அசுராஜ் இப்ப வெள்ள சோக்கால நம்முடைய எழுதி ஆகவே இந்த விளையாட்டு மைதானத்தை வாங்கிட்டேன். விளையாட்டு மைதானத்தை இல்லை இங்கே இருக்குது. என்ன ஒரு ரிப்போர்ட்டரை சுட்ட சொல்லி ஜெயிலுக்கு 2 நாள் இதுக்கு அடைத்து போட்டுதான் 3ஆம் ஆண்டு அந்த பஸ்ல இறங்குறது மாதிரி இருக்கு. 2 நாள் உள்ளுக்கு அடைச்சி அதுக்கப்புறம் மயில் கட்டினேன். இந்த 2 நாள் விட்டு வைக்க மாட்டேன். நான் கடைசி முடிய மாட்டேன். இது தெரியுது. அது சீமா ஜெயிலி இப்பயும் சொல்லும் அனிதாவல் அந்த கிரவுண்டு பிரிச்ச கண்டிப்பா அந்த கதைச்சு நான் சிலாக்கில் ரோட்டால் இருக்க கட்டி போடணும் அந்த போஸ்ட்ல கட்டி போடுங்களான்னு கதைச்சிட்டு அந்த அளவுக்கு பிரச்சனை போகுது. அந்த அளவுக்கு இவனை கஷ்டம் எனக்கு தோட்டன்னு சொல்லி அந்த பிரச்சனை கட்டி போடுங்களான்னு இளைஞரோட சொல்லி ஆறு உங்களுக்கு விளங்கி வந்தாள் நான் சொல்லவே கட்டி போடுங்களான்னு சொல்லிட்டேன். அதனால நான் பிரிச்சேன்னு சொல்லி இப்பயும் ஜெயினி போடாக்கள் பாடியா சொல்லுவாங்க. சரியா அந்த அளவுக்கு அந்த அந்த முத்திய அது அப்படித்தான் அந்த கிரவுண்ட் போனது. இப்ப இதுல கூட விளையாட்டு மைதானத்துல பெவிலியன் ஒன்று கட்டி புதுசா இதுல அதுல எல்லா சிக்கல் இருக்கு. எல்லா சிக்கல் ரோட்டு விட்டத்துக்கு 3/4 ஏக்கர் 1/2 ஏக்கர் தாண்டி இருக்குது. அங்கால பிடிச்சி உங்களுக்கு தெரியாது அன்ம காலமா ஒரு 2-3 கிழமைக்கு முந்தைய ஒருத்தர் 80 அடியும் 300 அடி பின்னத்துல அப்படியே கட்ட ஊத்திட்டாரு. கிரவுண்டு வாங்கிடாம அவரு வாங்கினா நான் நடிக்கிறேன். நான் தான் சொன்னேன் அதைத்தான் நடிச்சேன். நான் வாங்கினேன் கிரவுண்டு எனக்கு தெரியாம நீங்க ஆட்டை வாங்கி அவர் ஒரு ஆட்டை வாங்கிக்கார். ஓ இப்படி இப்பயும் அதை பிடிக்கிறத நீக்கிறாங்க. அப்ப நான் நினைக்கிறேன் முனிசிபல் சப்போர்ட் இல்லாம இதை கட்ட கூத்தலைங்கிறத எந்த யோசனை அது பப்ளிக் பொதுமக்களுக்கே நமக்கு ஒரு பொதுவிடம் தேவை வருது. நீங்க நல்லா பாருங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம ஒரு கட்ட நாட்டலாம் எந்த இடம் போட்டு ஒரு வளர்க்குற கிரவுண்ட்ல பிடிக்காங்கன்னு சொன்னா அது போய் பின்புலம் இல்லாம பின்புலம் இல்லாம அரசியல் பின்புலமாக எங்க ஆட்சி நடக்கிற ரூலிங் ஆக்கள் பின்புலம் இல்லாம கட்ட நாட்டு இதுல 3 தரம் கட்ட நாட்டுப்பட்டு இந்த இதுல கிரவுண்டும் பிடிக்கப்பட்டு கிரவுண்டு வடக்கு பக்கம் இருந்த சதுப்பு நிலத்தை குடிச்சிட்டாங்க. அது உண்மையா ஒரு காலையும் இல்ல. அது சதுப்பு நிலம். அது சதுப்பு நிலம்ங்கிறது கிரவுண்டுக்கு சொல்லுது. கிரவுண்டுக்கு வடக்கு புழக்க சதுப்பு நிலம் கிரவுண்டுக்கு அது தனியாருக்கு சொந்தமான காணி இல்லை தனியாருக்கு இல்லை. இப்ப இந்த இவங்க விட்ட ஆகப்பிள்ளை என்னன்னு சொன்னா இவங்க ஒரு டிராமா நடத்துறாங்க. அதை பிடிக்கணும் இதை பிடிக்காத இவங்க தண்ணிக்கு சைன் பண்ணி கொடுத்து கரண்டையும் சைன் பண்ணி கொடுத்து ஜிஎஸ்டியில இதையும் கொடுத்து ஓட்டர் சிஸ்டம் 15 பிறகு இவங்க யாருக்கிட்ட கதை சொல்ல வராங்க இந்த முனிசிபல்ங்கிறது இந்த பிரதேச முனிசிபல்ங்கிறது யாருக்கிட்ட கதை சொல்ல வராங்கிறது தெரியல. இப்ப அன்மக்கிழமை பாருங்க விளையாட்டு மைதானத்தை அபிவிருத்தி செய்யறேன்னு சொன்னா என்னை பொறுத்த வரைக்கும் உள்ளூர் அரசியல்வாதிகளாலையும் ஏறாது. ஏழாண்டு அந்த காலம் போயிட்டு அந்த காலம் எக்ஸ்பயர்ட் ஆயிட்டு இந்த சந்தர்ப்பமும் கிடைக்காது. இந்த இளங்கள் அரசியல் சூழ்நிலையை பார்க்க கூட இந்த விளையாட்டு மைதானத்தில் நம்மளோட ஊராட இருந்த ஒரு ஆள் போய் நானே ஒரு தரம் கேட்டேன். எனக்கு நிறுவனங்கள்
இப்பவும் நான் இப்பயும் நம்ம முனிசிபல் கவுன்சில் ஒரு சேலஞ்ச் பண்றேன். எனக்கு அந்த முனிசிபல் கவுன்சில் செய்யுங்க இந்த கிரவுண்ட் சொல்லி எனக்கு ஒரு லெட்டர் ஒத்துழைப்பு செய்யணும்னு சொன்னா நான் செஞ்சு முடிப்பேன். எனக்கு எதுவும் அதுக்கு நிதி திரட்டி எடுக்கிறதுக்கு நாளைக்கு யாரு கல்யாணம் கொண்டு வந்தாலும் முனிசிபல் ஒத்துழைப்பு நான் செய்யலாம்னு சொன்னா நான் நாளைக்கு எனக்கு செய்ய நாளைக்கு என்ன வேலை எனக்கு செய்ய நான் நிச்சயமா செய்வேன். நான் நிச்சயமா செய்வேன். அந்த அதை கிரவுண்ட் விளையாட்டு மைதானம் அறவ போதாது. இலங்கை ஆக்கிரமத்தில் இருக்கிற இளைஞர்கள் வந்து 15,000 20,000 இளைஞர் இருக்கிறாங்க. இந்த 300 அடி 350 அடி 400 அடி 500 அடி பரப்பான கிட்டத்தட்ட 320 மீட்டர் நீளம் இருக்கணும் அந்த கிரவுண்ட். சரி அனிபா அவர்கள், உண்மையிலேயே நமது மக்களுக்கு இப்படியான வரலாறுகள் எல்லாம் மறைந்துள்ளதா இந்த பப்ளிக் கிரவுண்ட்ல இப்ப வெளிவரும் போது உண்மையில ஒரு ஆச்சரியமும் அதிர்ச்சியாகவும் நம்மளுக்கு இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது இப்படியான வரலாறு இன்னும் தெரியாது. அப்ப இதுல இப்ப ஒரு கேள்வி வருது என்னன்னு சொன்னால், இப்ப 2011ஆம் ஆண்டு இந்த ஊரை இரண்டாவது பிரித்து ஒன்று மாநகர சபை ஆக்கினார், அத்தரப்பட்டு சபை ஆகினார். அப்ப மேயர் உருவாகினார் 2011ஆம் ஆண்டு. அதன் பிறகு 18 2 தரும். அப்ப அந்த 2011 இருந்தாவது 2 கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் 8-9 வருடங்கள். அப்ப அந்த 9 வருடங்களிலாவது இந்த கிரவுண்ட் அபிவிருத்தி செய்து ஒரு கிரவுண்டாக தரம் உயர்த்தாததற்கு என்ன காரணம்? அதாவது விளையாட்டு அந்நேரம் விளையாட்டு கழகங்கள் வேறொரு பக்கம் கவர்ச்சியாக ஈர்க்கப்பட்டு, அதாவது விளையாட்டு கழகங்கள் அரசியல் ரீதியாக வேறொரு பக்கம் கவர்ச்சியாக ஈர்க்கப்பட்டு வேறொரு கலாச்சாரம் ஈர்க்கப்பட்டது. இதை செய்ய வேண்டிய அந்த முறைக்குரியவர்கள் வேறொரு திசையிலும் இருந்ததாலதான் இந்த கிரவுண்ட் விளையாட்டு மைதானம் தொடர்ச்சியாக என்ன செய்யப்படுகின்றதா ஈடுபடுகிற நிலைக்கு வந்திருக்கு. அடுத்தது என்ன நடந்ததுன்னு சொன்னால், உண்மையாகவே விளையாட்டு மைதானம் மிக போதும். இப்ப இந்த விளையாட்டு மைதானம் இருந்தால் இந்த விளையாட்டு மைதானம் இடத்துல போதும். ஆனா விளையாட்டு மைதானம் அக்கிரமத்தை இந்த 3-4 இடத்துல வர வேணும்ங்கிறது வேறொரு கருத்து. இந்த விளையாட்டு மைதானம் என்ன நடந்துச்சுன்னா மீண்டும் பிரிக்கப்பட்டுச்சு. மீண்டும் பிரிக்கப்பட்டு எப்படின்னு சொன்னால், பெவிலியன் வந்து அக்கிரமத்து கல்ச்சரல் ஹோலுக்காக வேண்டிய ஒரு மண்டபம் அளிக்கப்பட்டு 3 தரம் அதுக்கு செலவு செய்யப்பட்டு 3 பாத்ரூம் மண்டபம் 3வது படியாக அந்த நீங்க போனா தெரியும் பெரிய பெரிய கட்டி கிடக்குது. இனி ஒரு தியேட்டர் மாதிரி ஒன்று, இனி தியேட்டர் தான் ஆடிட்டோரியம் ஒன்று கட்டுறதுக்குரிய வேலையெல்லாம் செஞ்சு அது பேர். 2வது என்ன நடந்துச்சுன்னா, அங்கால நம்ம சிறுவர் காரியாலயம் ஒன்று அது என்ன நடந்துன்னு தெரியாது, அப்படியே கொடுக்கப்பட்ட ஒரு கட்டிடம் வந்திருக்குது. இது யார் செய்து? அதாவது இந்த விளையாட்டையும் அதாவது ஒரு அது யார் யாருக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு அந்தந்த துறையில அவங்க போவாங்க. இந்த பிரதேசம் இந்த முனிசிபல்ங்கிறது இந்த விளையாட்டு வேலையே தொடர்பு இல்லை, விளையாட்டு இந்த கலாச்சாரம் தொடர்பு இல்லைங்கிறதால தான் அது விடுபட்டது. முக்கியமா நீங்க சொன்னது இந்த 2011 அது அதுல சம்பந்தப்பட்டாக்கள் அதுக்குள்ள இருக்கிறார்கள், அதுக்குள்ள வாராக்கள் எது என்னென்ன செய்யலாம்னு சொன்னா அதுல சம்பந்தம் அது விளையாட்டு சம்பந்தம் இல்லாதாக்கள்ங்கிறதால தான் இந்த அதுல ஒரு துறை சார்ந்த ஒரு அமைப்பு முறையும் இருக்கு. மாநகர சபைக்குள்ள ஒரு விளையாட்டு சம்பந்தமான ஒரு பெரிய ஒரு சபை ஒன்று இருக்கு, அதாவது ஒரு குழு. இல்ல மாநகர சபைக்கு இருந்தால் மாநகர சபை ஒன்று இருந்தால் 6 குழுக்கள் இருக்க வேண்டும். அதாவது அந்த சபை போடங்கட்டது உண்மை, ஆனால் இயங்குறதுக்குரிய தேவையில்லை. அது ஒரு முறைக்கு ஒரு முறைக்கு போட வேண்டிய ஒரு முறை இருக்கு, அது போட வேணும், போடப்பட்டு முடிஞ்சிட்டு அது முடிஞ்சு சேவைப்பட்டவர் இல்லை. திரும்பியும் அதுல ஒரு துண்டு எடுத்து இந்த சிபிக்கு கொடுக்குறேன்னு சொல்லி வந்து நான் பெரிய பிள்ளைகளை உஷார்படுத்தி அதை கூட கிரவுண்ட்ல இருந்து ஒரு துண்டு சிபி இன்னொரு துண்டு இடம் தேவைப்படுது. அவங்க தேடிக்கொண்டு இவர் மேயர் அவரிடம் அவங்க கேட்டதாம் நாங்கள் கேள்விப்பட்டது. அவர் இன்னும் அதுக்குரிய ஒழுங்கு செய்யவில்லைன்னு சொல்லி, அப்ப இது அப்படி அவர்கள் சில நேரம் அப்படி சொன்னதாக
இது உண்மையாகவே நான் நினைக்கிறேன் இவங்கள்ட்ட ஒரு சரியான ஒரு ஸ்ட்ரக்சர் பிளான் இருக்குன்னு சொல்லி. ஏன்னு சொன்னா 4 ஆஃபீஸுக்கு அவசியமாக இடம்பெறும். உங்களுக்கு தெரியாது, நம்ம ஹாசிம் சார் இருக்கிறாரு. ஹாசிம் சார் சொன்னா DSSO இருந்தார், DSSO சோசியல் சர்வீஸ் ஆஃபீஸர். அவர் DSSO இருக்க போல அம்பாறைக்குரிய DSS ஆபீஸ் டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸை வந்து அக்கறை கொண்டு வந்தார். அவர் பெரிய ஒரு அவர் பேர்ல முன்னுக்கு வரல. அவர் அந்த ஆபீஸ் அவரை வேற யாருமே இல்லை. அவரை தட்டு DSS அக்கறை அதுக்கு இயங்குறதுக்கு ஒரு இடம், அதுக்கு ஒரு இடம் கொண்டு வாங்கி கட்டினாங்க. அதுக்கு ஒரு பிரச்சனை. அடுத்தது சிறுவர் வடகிழக்கு மாகாண சிறுவர் அந்த அதுக்கடம் இல்லை, இல்லை. உங்களுக்கு தெரியாது, அந்த கிரவுண்ட் பிளேட் மைதானத்தை வாங்கி போட்டு அதுக்கு மண் போட்டதுக்கு மிஷின் நல்ல பக்கத்துல ஒரு மிஷின் போட்டி மண் வந்து 45 ரூபாய்க்கு போட்டுனாங்க. ஒரு மிஷின் போட்டி 45 ரூபாய்க்கு தான் பெஸ்ட் அதுக்கு மண் போட்டுனாங்க, நிரப்பினது. அது முழுக்க அந்த காசி, அந்த 10 லட்சம் ரூபாய் காசி வந்து இருந்தானே, அந்த காசில நூபினாஜியா இருக்குது. அந்த எங்கள்கிட்ட அந்த காசு வரும். நாங்க அந்த மண் போடுறது ரோடு எல்லாம் தெளிவாக இருந்தோம். அது மண் போட்டதுல நாங்க மிக தெரியாம 45 ரூபாய்க்கு தான் பெஸ்டா மண் போட்டு வச்சு ஓரளவு விளையாடக்கூடியதாக 2002ஆம் ஆண்டு வந்துட்டாரு. ஆனா அதுக்கடையில அவர் ஒரு ப்ராமிஸ் பண்ணி எங்களுக்கு என்ன சொன்னா, பேச்சு முடிஞ்சு விளையாட்டு மைதானம் காண சுருங்கிட்டு அதை விளையாடக்கூடிய ஒரு நேரம் கிரவுண்டாக மாத்தாத வரைக்கும் நான் இதுல ஒரு கல் கூட பதிக்க மாட்டேனுங்கிற ஒரு இதுல. அது என்ன பேருன்னு சொன்னா, அந்த அவர் பேரெல்லாம் மெயில் காட்சிப்படுத்தப்பட வேணும்ங்கிறதுல இந்த விளையாட்டு மைதானம் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு துண்டும், இந்த அரங்கத்துக்கு ஒரு துண்டு மட்டும். ஆகவே அரங்கம் மெயிலில் இருக்க வேணுமெங்கிறதும் அந்த பேரை காட்சிப்படுத்தப்பட வேணுமெங்கிறது அது முக்கியத்துவமாக இருந்தது. தவிர இளைஞர்கள் விளையாட்டு பொழுதுபோக்கு அந்த முதியோர்களுக்கான ஒரு நடப்பாதை அது அந்த ஸ்ட்ராட்டஜி பிளான் இருந்திருந்தாலும் கூட அதை எடுத்து சரியான முறைக்கு செயற்படுத்தலைங்கிறது வெளிப்படையாக நீங்க இந்த ஊர் எல்லாம். ஆகவே அந்த அளவுக்கு தான் இந்த விளையாட்டு மைதானத்துல நாங்க கொண்ட ஈடுபாடும் இந்த இளைஞர்கள் பெரிய போராட்டங்களை நடத்தினாலும் கூட அந்த அரசியல் பலம் வந்து எதுவுமே செய்ய இயலாத அளவுக்கு தான் இந்த சூழ்நிலை. இதுல ஒரு முக்கியமா நாம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன, ஒரு அரசியல்வாதி தலைவர் என்று சொன்ன அந்த ஊருக்கோ ஒரு அரசியல்வாதியா தலைவராக நாம் வைத்துக் கொண்டிருக்கோம். அவர் தான் முன்னின்று இதுகளெல்லாம் செய்து தர வேண்டும், மக்கள் போராடித்தான் பெற வேண்டும் என்கிற ஒரு நிலையை உருவாக்குறோம்னு சொன்னா இது உண்மையிலேயே ஒரு மிகவும் நாங்கள் பலதரம் இது செஞ்சது, பலதரம் இவேலுவேஷன் பண்ணது, பலதரம் அந்த முன்னுரிமைப்படுத்தின அடிப்படையில அவங்களோட அந்த தேவையின் அடிப்படையில இந்த விஷயங்களை முன்னுரிமைப்படுத்தின அடிப்படையில் விளையாட்டு மைதானம் முன்னுரிமைப்படுத்தப்படலைங்கிறது தான் இந்த பிரச்சனைக்குரிய காரணமாக. ஏன்னா அதுல இளைஞர்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அந்த தேவை ஒன்றும் அந்த அதுல நாங்கள் இன்புட்ஸ் அவுட்புட் வந்து போதாமே நேரம். எங்களை தூர நோக்கு வித்தியாசம், சமூகத்தில தூர நோக்கு வித்தியாசம், அரசியல்வாதிகளை தூர நோக்கும் சிந்தனைகளும் வேற மாதிரி இருந்திருக்கு. ஆகவே இதுக்கும் சரியா 2-3 நிமிஷம் வெவ்வேறு திசையில போனதால இந்த விளையாட்டு மைதானம் இன்னும் சில விஷயங்கள் நம்ம என்ன சொல்ல கட்டிடங்கள் இதுகள் எல்லாம் உண்மையாகவே அனைவருமே செஞ்சிருக்கலாம். ஹாஸ்பிட்டல் அங்க கொண்டு போயிருந்தா முல்லைத்தீவு என்ன செஞ்சிருந்த ஹாஸ்பிட்டல் நாங்க நீட்டிச்சிருக்கலாம். அடுத்தது நாங்க இப்பயும் ஒன்றுமில்லை இன்ஷா அல்லாஹ். எந்த காலம் போனாலும் இப்ப எதிர்காலத்தில் இளைஞர்களுக்கு இந்த சமூகத்துக்கு ஒரு விஷயம் சொன்னா, இளைஞர்கள் இந்த பொழுதுபோக்கு இல்லாத ஒரு காரணமும் விளையாட்டுல ஆர்வம் செலுத்தாததுக்குரிய இட வசதி இல்லை. ஏன்னா இதுல வந்து 2 காலங்கள் தான் விளையாடலாம். ஒன்று அதுவும் 2 காலம் நிறைய கிரிக்கெட் ஒரு 5-6 காலம் நிறைய கிரிக்கெட்டுக்கு போட்டி போட்டு போற உதைப்பந்தங்களை பின்னரங்களை விளையாடுற 2 காலம் நிறைய இடம் போதாததால மேலும் இளைஞர்கள் வந்து இந்த கிரவுண்ட்ல ஈடுபடுறதுக்குரிய வாய்ப்பு வசதிகள் இல்லாத சூழல் இருக்குது. அதனாலதான் சொன்னா 2 இடங்கள் இப்ப எப்படி 3 குறைஞ்சது 3 மைதானங்கள் அரசியல் அந்த சூழ்நிலை பகுதியில அது ஸ்கூல் கிரவுண்ட் இப்ப பிள்ளைகள் பாவிச்சாரு. ஒரு காலகட்டத்தில் அந்த ஸ்கூல் சரியான முறையில இயங்குமாக சரியான முறையில் அந்த கிரவுண்டை யூஸ் பண்ண இயலாத சூழல் அனுமதிக்க அடிப்பிடிக்குது. இப்ப எந்த அத்லட்டிக் கூட அந்த விளையாட்டு மைதானத்தை இப்போ பாதுகாக்கிறாங்க. அது அந்த அசலாக இப்போ பாதுகாக்கிறாங்க. அதே சில கட்டிடங்கள் செஞ்சு அது அந்த சமூகம் தான் அந்த கிரவுண்ட் பாதுகாக்கப்படும்.
நான் அண்டும் போன இடத்துல அந்த குறிப்பிட்டாக்க இந்த கிரவுண்ட் பாதுகாத்துக்கிறது பெரிய விஷயம். கட்டிடங்களை வளைக்க அந்த கட்டிடங்களை வளைச்சிருக்கிறதால எல்லா நிகழ்ச்சியும் மசராஜிக்கு போகுது. அண்மை காலமாக 2 நிகழ்ச்சி போயிடுச்சு. இந்த மக்கா அஜ்ஜே காபத்துல்லாவில் அழகா அதை சிலாக்கள் சொன்னாங்க. நாங்கள் சின்ன அஜ்ஜிலே நின்ற மக்காவுடைய நின்ற போல உணர்ந்தோம் சில பொம்பளை வச்சுட்டாங்க. அதை விட இங்கிலீஷ் டே ஒன்று நடந்தது பெரிய அளவில் டிஸ்ட்ரிக்ட்ல. அதை நடந்த கிரவுண்டும் வளைச்சி புள்ளியில் பாடசாலை வசதி நிறைந்ததால் ஆகவே அது பரவாயில்லைன்னு சொல்லலாம். பச்சைப்பள்ளி ஏரியா இந்த ஏரியாவுக்கும் அடுத்தது மதுநகர் ஏரியாவுக்கும் அடுத்தது விளையாட்டு மைதானம் வேணும். இடையில 100 அணியா. என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளை போல ஒரு ஆக்கள் இந்த விளையாட்டில் இன்ட்ரெஸ்ட் ஆக்கள் ஏதாவது செய்யக்கூடிய முயற்சி வந்தால் நிச்சயம் இந்த நீளமான நீர் தடாகம் தேவையில்லை இந்த மீரநகரில். அதை கிட்டத்தட்ட அதுல வடக்கின் தெற்கிலையும் கிரவுண்ட் ஆக்கலாம், நடுவில் நீர் தடாகம் ஆக்கலாம். அவ்வளவு இந்த புள்ளியில் மகித்தாரங்கிறது உருவங்கிறது மகி செய்கிற வெள்ளம் அந்த காலங்களில் பெரிய பிரச்சனை. அது தேங்கி நிற்கிற நீர் வந்து பச்சை கலர்ல வந்து அந்த நீர் வந்து அசுத்தமான நீராக வந்து அந்த பிரதேசத்தை வந்து அடுத்த மன்ன காலங்களை அடுத்த காலத்தில் மைய சின்ன பிள்ளைங்க பெரிய போராட்டம் நடந்து சரி இன்றைக்கு ஒரு வருஷம் அந்த புள்ளியின் மகத்தை சரி ஒரு வருஷம். அதை வடக்கும் தெற்கும் 2 விளையாட்டு மைதானமாக வேண்டிய சூழல் வரும். அது விரும்பினாலும் விரும்பாட்டியும் பெறும் ஆக்கித்தனாக வேண்டிய சூழல் வரும். அது நான் அந்த அது சிலருக்கு அந்த விரல் அந்த பிள்ளைகளுக்கு சில ஐடியா விரல். ஆகவே கட்டாயம் அந்த வடக்கிலையும் தெற்கிலையும் அதை 2 கிரவுண்ட் ஆக்கினாத்தான் நம்முடைய இளைஞர்களை அண்மை எதிர்காலத்தில் என்ன செய்யணும்னா சரியான முறையில் ஒரு ஒரு விளையாட்டு ரீதியாக வழி நடத்தப்பட்டால் அங்களவு அந்த இளைஞர் ஆகிடும். இப்போ நாங்கள் எல்லாம் விளையாட்டு ரீதியாக வந்து 90ஆம் ஆண்டு வந்த மக்களை நாங்கள் இது செஞ்சாத்தால எங்களுக்கு அடையாளப்படுத்தி பல நிறுவனங்களுக்கு எங்களுக்கு நான் கிட்டத்தட்ட இந்த மாவட்டத்தில் 6700 மலசல கூட கட்டி கொடுத்திருக்கிறேன். பொதுக்குனர் மட்டும் கொடுத்து இப்ப மன்னார்ல பெரிய ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சோம். நான் 1993ஆம் ஆண்டு இந்த விளையாட்டின் அடிப்படை அல்குரேஷ் என்ற விளையாட்டின் அடிப்படையிலையும் சமூக அடிப்படையிலும் என்ன அடையாளப்படுத்தினாங்க கோயத்தபிஷன் செய்வார்கள் வெள்ள 2 வெள்ளையர்கள் வந்து அதுக்கு போறதுதான் அவங்க ஃபண்டிங் தாரன்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்ல வந்து 25 வருஷம் ஃபண்டிங் தாரம்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் செஞ்சதால நான் இதில் ஈடுபட்டேன். ஆகவே அதனாலதான் நான் இளைஞர்களுக்குமே முக்கியமாக இந்த நான் சொன்ன இந்த நீரோடையில் இருக்கிற வடக்கு இந்தக்கையும் நிச்சயமாக 2 விளையாட்டு மைதானங்கள் ஆக்க வேணுமேங்கிறது வேற இடங்களே இல்லை. அப்படி இல்லைன்னா இந்த பூங்காவை தான் இந்த நீர் பூங்காவை தான் விளையாட்டு மைதானமாக ஆக்க வேண்டியது. அது ஒரு இன்னொரு திட்டமான ஒரு விஷயம் தானே. அதை மாக்க வேண்டும், இதை நாம் ஆக்க வேண்டும். இப்ப இருக்கிற கிரவுண்ட் வந்து மொத்தம் 8 ஏக்கர். இப்ப இந்த 8 ஏக்கர்ல தற்போது எவ்வளவு மிச்சம் வருது நீங்க அறிஞ்ச வரை? அது இப்ப 7 ஏக்கர் இருக்கிறதா. அது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த கிழக்கு பக்கம் விளையாட்டு மைதானத்துக்குரிய இடத்தை தான் ரோட்டாக்கி கொடுத்த வளவு விற்கிறது காக்களுக்கு. அப்படி ஒரு அது விளையாட்டு மைதானத்துல எல்லை வந்து ரோட்டு நம்ம விட்டு தேவை ரோட்டு அடுத்தது ரியாஸ் மில் பக்கம் 10 அடி இடம் இருக்குங்கிற அதான் ரோட்டுக்கு அங்கே ரோட்டு வரணுங்கிறதுக்காண்டி நாங்களே இந்த பேரிய லட்சம் கொஞ்சம் காசு கிடைச்சி 32 லட்சம் காசு அதில் அந்த கல்லை போட்டு மயிலை போட்டதால அது அந்த கல் போட்டு அது அத்திவாரம் போட்டதால அங்கே 2 பக்கம் 10 20 அடி அதில் 107 அகலம் வந்து 107 மீட்டர் அது 107 அடி நீளம். இந்த தெற்கு பக்கம் 107 அடி வடக்கு பக்கம் 103 மீட்டர் 107 மீட்டர் வடக்கு பக்கம் 103 மீட்டர் இருக்கணும் கொஞ்சம் அங்கே வடக்குல. ஆகவே இப்போ வந்து 102 93 தான் 20 அடி அங்க எங்கேயோ மறைஞ்சு போயிடுச்சு. எப்படியோ எலி கொண்டு போன போல அறைய கொண்டு போய் அதனால இப்ப இருக்கிற விளையாட்டு மைதானத்தை பாதுகாக்கிறதும் அதை சுத்தப்படுத்துறதும் விளைஞர் போய் விளையாடுறதுக்கு ஏற்பாடுகளை செய்யணும்னு சொன்னேன். நான் நினைக்கல நம்மளோட உள்ளூர் அரசியல்வாதிகளால
இனிமேல் அதை கையாண்டு நடக்கும் என்று நினைக்கக்கூடிய இதுவும் இல்லை, நடத்தலாம் என்று நம்ம எதிர்பார்க்கையும் இயலாது. அனிஃபா அவர்களே, உங்களிடம் உண்மையிலேயே மிக மிக அவசியமான தகவல்களை நீங்கள் இப்போ மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். உண்மையிலே இதை பற்றி இப்படியான விஷயங்கள் தெரியுமா, ஆருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் என்பதே சந்தேகமான விஷயம். எனவே இது மிக மிக தெளிவான ஒரு விஷயங்களை நீங்கள் சொல்லுகிறீர்கள். இது இப்போது நாம இந்த கிரவுண்ட் சாதாரணமாக இப்போ வந்துச்சு, இப்போ இந்த அளவுலாம் இருக்கு, இதை நாம அபிவிருத்தி செய்யணும், அப்படியான சில நோக்கங்களை பல பேர் முயற்சி இருக்கிறார்கள். நல்லது நடக்கட்டும். இது என்ன உங்களோட கேள்வி, இந்த கிரவுண்டில் எப்போது இந்த குப்பை கொட்ட ஆரம்பித்தார்கள்? உங்களுக்கு தெரிந்த அளவில் ஏன் கொட்டினார்கள், எப்போது கொட்டினார்கள், இதன் காரணம் என்ன? இது குப்பை கொட்டுறதுக்குரிய 2 காரணங்கள் என்னன்னு சொன்னால், அப்பப்போ கொட்டி கொண்டு இருந்தாங்க. பொதுமாக என்னடா அந்த அங்கால பக்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 அடி மட்டுக்கு சதுப்பு நிலம் வந்துச்சு. அதான் அது வயல்காணி. அதில் 2 பக்கமும் பாய்ச்சலும் வடிச்சலும் 2 ஏக்கருக்கு 2 கீத்து கொடுக்கா பாய்ச்சலும் வடிச்சலும் இருந்துச்சு. ஆகவே அந்த பாய்ச்சல் வடிச்சலை கூட அளந்து வந்திருந்தாலே நமக்கு ஒரு 10 ஏக்கர் காணி எடுத்திருக்கலாம். அந்த பாய்ச்சல் வடிச்சலை கூட அந்த நிரப்பினாக பிடிச்சிட்டாங்க. அது பாய்ச்சல் வடிச்சலுக்கு அது நிறைய விஷயங்கள் ஆழமாக செஞ்சுட்டு அந்த விளையாட்டு மைதானம் சம்பந்தமாக இந்த விளையாட்டு மைதானத்தை போதிய அளவுக்கு ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் ஒவ்வொரு இது உங்களுக்குரியது. இந்த பச்சைப்பள்ளி ஏரியாவுக்கு இது பாதுமா ஏரியாவுக்குன்னு சொல்லி பிரிச்சு இது 10 கிரவுண்ட் ஆக்கியிருக்கலாம். காணி இருந்தது. இந்த நிரப்ப வேணும் என்ற ஒரு சூழலுக்கு எனக்கு தெரிய 2.5 கோடி ரூபாய் காசுக்கு மேல மண் போட்டிருக்கு. 2.5 கோடி ரூபாய்க்கு மேல மண் போட்டிருக்கு. அந்த அது பெரிய லட்சம் 10 லட்சம் அந்த அப்படி இந்த ஏற்கனவே 90ஆம் ஆண்டு பெஸ்டா வந்து 10 லட்சம் சொல்லி அது 10 லட்சம்ங்கிறது பெட்ரோல் வந்து $7.40 சம்பித்த காலம் $7.40 வந்து 35 ரூபா. குப்பைகளை சதுப்புநில நிரப்புறதுக்கு கண்டு போட்டு பிறகு விளையாடினது. பிறகு இந்த பள்ளக்காட்டிலையோ இங்கே குப்பை போடுறது விடுபடுறதுங்கிறதுக்கான போடணும்னு சொல்லி நிரப்படுது. ஆனால் இப்போ அது அண்மை காலமாக சில குப்பையில பற்ற வைக்கிறதும் சில அஞ்சு மெச் போடக்கூடிய மெச் விளையாட போகக்கூடிய குப்பை பற்ற வச்சிருவாங்க. மெச் விளையாடுலாம் போக போக மூக்குள் அடிக்கும். அடிக்க நம்மளோட சைடு காக்க அடிக்காது. அந்த உங்களுக்கு தெரியும் யாரு சீனாடி எல்லாம் அவர் அடிக்கடி இதில் பிரச்சனைப்படுத்துறது நோட்டிங் ஜேபி இந்த குப்பை போட்டு பற்ற வைக்க அவர் அடிக்கடி அந்த சதுப்பு நிலமா இருக்கக்கூடிய பெரிய இவர் அது குப்பையை போட்டோன்னு சதுப்பு குப்பையை போட்டோன்னே பெரிய குப்பைகளை கிளீன் பண்ணுங்கோ துப்புரவாகுங்கோன்னு சொல்லி யாரும் இந்த பெரிய சபை அடிக்கடி சொல்லி அண்மை காலமும் போய் சொன்னதுதான். பெரிய அளவுல நடக்கல, பெரிய அளவுல சொல்லக்கூடாது நடக்கும். கள்ளமுடி இது சம்பந்தமா கொரோனா டைம் 20ஆம் ஆண்டு இப்போ நான் ஒரு வரும்போது எனக்கு கிரவுண்டை பார்த்து நான் சில விஷயம் நாங்கள் கொரோனா டைம் வெளியிறங்க இல்லைன்னா கொஞ்சம் 2020ஆம் ஆண்டு கொரோனா பீரியட்ல எல்லாருமே வீட்டில் இருக்கிற டைம் சில பேர் போகலாம் அப்படியான நிலம் இருந்துச்சானே. அந்த டைமில் ஒரு வாரம் தக்கையில் ஒருவர் என்ன இஸ்ரதீன் சாரோட நாங்கள் கொஞ்சம் கனெக்ஷன் கூட ஏன்னா பள்ளிவாசலுக்கு 300 சின்ன பள்ளிக்கு 300 தான் அவர் இருந்தார் மேலுக்கு இருந்த ஜுனைதின் ரூமில். அப்போ அந்த டைமில் அடிக்கடி நான் அவர்கிட்ட போகிறேன்னா நிறைய பேசக்கூட கிரவுண்ட் பேசணும் வந்து கிரவுண்ட் பக்கம் போகையில் மாட்டில் நாட்டம் போடுறானுங்க குப்பை போடுறான்னு கதை வேணும். அப்போ நீங்கள் பார்க்கணும்னுட்டு நான் அங்கே போய் அந்த டைமில் பார்த்தா நான் வீடியோ எடுத்தேன். உண்மையிலேயே அது எப்படி சொல்கிறேன்னு தெரியா, அப்படி ஒரு பயங்கரமான நிலை வந்து கிரவுண்ட். இது கிரவுண்ட் தானா இல்லை ஒரு மடுவத்து ஏதாவது அந்த மாடறுத்து போடுவாங்க அப்படி? இதுவரைக்கும் நீங்க சொல்ல போனா நான் 95,000 ரூபாய் அடிக்க போஸ்ட் தான் இதுவரைக்கும் கிரவுண்ட்ல கிடைக்கும். அப்படி இந்த சொந்த காசுல அடிக்க இதுவரைக்கும் ஒரு இது செய்யலையே. ஒரு நான் என்ன 2006ஆம் ஆண்டு 95,000க்கு அடிக்க போஸ்ட் தான் இதுவரைக்கும் இந்த சொந்த காசுல அடிக்கிறது எதுவுமே நடக்கல. எதுவுமே நடக்குது. முனிசிபல் இது வரைக்கும் ஒரு இம்மி அளவு மேற்கு பக்கம் இல்லை. மேற்கு பக்கம் வந்தது ராவட ராவா அந்த வளவுக்குரியால் கட்டிட்டாரு. கிழக்கும் தெற்கும் இருக்கிற மயில் வந்து சிறு துண்டு 35 லட்சம் அலோகேஷன் நினைக்கிறது. அது கட்டுப்பட்ட துண்டு. அப்ப அது சரியான முறையில் பராமரிக்கல குப்பை. இதுவரைக்கும் முனிசிபல் கவுன்சிலோ பிரதேச அக்ரபதி பிரதேச சபைக்கு அதுக்கு கிரவுண்டுக்கும் எந்த உரிமையும் கொண்டாடையலாது. அவர்கள் எந்த கிரவுண்ட் வாங்கினால் அவங்க உரிமை கொண்டாடுறதுக்கு எந்த தைரியம் இல்லை. அது யாரை பேரையும் வைக்க மட்டும் நான் உயிரோட இந்த காலத்துல
அது 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 பேர் வைக்கிறது பேர் எந்த செய்யுது முடியாது 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 இருந்தால் அப்ப இந்த மயிலாளர்கள் எடுக்கப்பட்டு புது வைத்தியசாலை எடுக்கப்பட்டு முடிவு அதாவது முனிசிபல் தெரியல முனிசிபலுக்கு ஒதுக்கு இடம் ஒதுக்குறேன் முனிசிபலுக்கு ஒதுக்கு இடம் ஒதுக்குறேன் முனிசிபல் இருந்தால் பாத்தீங்கன்னா நான் சொன்ன எல்லாம் இந்த இந்த டிஎஸ் ஆபீஸ்ல இருந்து டிஎஸ் ஆபீஸ் அந்த இதுல இருந்து இந்த காலடி வரை சில காலங்களில் விளையாடி இருக்கிறோம் இந்த இப்ப இருக்கிற இதுல விளையாடி இருக்கிறோம் அது அதுல எல்லை எவிடம் இந்த 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 குளத்துல எல்லை எவிடம் சத்தியப்பள்ளி அவிவரு அவ அந்த நிலங்களில் அந்த பச்சைப்பள்ளி அந்த இந்த இந்த குள மெயின்ல இருந்து நீங்க உங்களுக்கு நல்லா தெரியாத குளத்துல எல்லை இங்க இருந்து பச்சைப்பள்ளி கிட்ட அதுல ஒரு ஒரு உங்களுக்கு தெரியும் ஒரு இது இந்த இந்த பெரிய ஒரு புளிய மரம் இந்த திட்டியா அதான் இல்ல அவங்க திட்டி அது அடுத்த அந்த லைன் முழுக்க கிட்டத்தட்ட நான் நினைக்கிற மட்டுக்கு ஒரு 450-500 மீட்டர் மட்டுக்கு குளம் அது நாங்க பாக்கிட்டோம் அவனுக்கு என்ன இருந்து மடுவத்துக்கு முன்னே இருந்தது நேசரி அது மடுவம் இருந்து நேசரி அது சுயரிக்கப்படல நேசரியாக மாறி அது சுயரிக்கப்படல நேசரியாக மாறி சுயரிக்கப்படல அது வந்து நல்லா காதிரியா நேசரி அது அவ்வாறு இருக்கு அந்த ஊரம் குழந்தை அவனை நாக்கில் குடிக்கல வெறுக்கப்பட்ட கிரவுண்ட் அவர் அவங்க அந்த கிரவுண்ட் ஏன் காரணம் பண்ணா இப்ப இந்த 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 கிரவுண்ட் நிலத்தை வாங்கினது ஹனிஃபா அவர்கள் தான் வாங்கியிருக்கிறாரு சிஹெச்ஓவும் கொடுத்திருக்கிறாரு சிஹெச்ஓவும் கொடுத்தது 2 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபா இந்த கிரவுண்ட் எடுத்தாங்க ஆல்டர்னேட்டிவ்ஸ் தெரியல ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல இந்த கிரவுண்டை வாங்கி போட்டு அப்ப உங்களுக்கு தெரியும் மீரா ஷெட்டின் ரமேஷ் தமிழ் லெட்டர் விவரிக்கிறார் யாரு ரமேஷ் அந்த இந்த கோடினரை கூட்டிக்குவாங்க இந்த கிரவுண்டை காட்டுவாங்க கோடினேட்டர் என்ற 3 ரூபாய் சீனா நேரம் கொடுத்தாலும் ரமேஷ் கூட்டிக்கிறது இந்த ரமேஷ் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் தானே ரமேஷுக்கு தெரியும் தானே என்ன நடந்துக்கிட்டு ரமேஷ் கூட்டிக்கு வந்தோடனே கோனரை காலை விட்டு ஏன்டா இதை வாங்கினேன் வேற ஒரு கதையும் கதை ஏன்டா இவ்விடத்தை வாங்கினேன் அந்த கோடினேட்டர் இதை ஏன்டா வாங்கினேன் ஏன்டா இதை வாங்கி நான் புனர்வாழ் புனரமைப்பு செயல அந்த அமைச்சின் ஆகவே அப்ப ரமேஷ் ஏற்றி வந்தோடனே ரமேஷ் டக்குனு சொல்லுவாங்க ஏன்டா இவ்விடத்தை வாங்கி நிலத்துல இதை நீங்க வாங்கி இது என்னடா அவ்வளவு தான் கதை அல்லது கிரவுண்ட் எல்லா இடத்துல இறங்கினா ஒரு வரவை 2 வரவையில இருந்தது இப்ப கிரவுண்டும் நல்லா போய் இந்த ரோட்டு கொடுத்ததால அந்த ரோட்டுக்குரிய காணி அங்க கொடுக்கப்பட்டு கிரவுண்ட்ல அந்த ரோட்டு முழுக்க பாதிக்கிறது அதே ஒரு அந்த நடந்த ஒரு முட்டாள்தனமான ஒரு செயற்பாடு அரசியல் செயற்பாடு நான் நினைக்கிறேன். இதான் மறந்தாரு இந்த சாதாரணமா இப்ப இந்த அளவுக்கு தான் இப்ப நிலம் இருக்கு. சோ இப்ப இதுல இப்ப நான் 20ஆம் ஆண்டு போய் அதெல்லாம் பார்த்தா அதே நிலை வந்தது பிறகு நாங்க இந்த சோசியல் ரெகுலேட்டர்ஸ் ஆரம்பிச்சு 23ஆம் ஆண்டு அதன் பிறகு சமூக ஒழுங்கமைப்பு வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு 23ஆம் ஆண்டு ஆணையாளர் ராபி போது நாங்க லெட்டர் ஹெட்ல இந்த கிரவுண்ட வந்து சூப்பராகி கிளீன் பண்ணி கிரவுண்டுக்கு எல்லாம் செய்யணும் கடிதத்தையும் கொடுத்தோம். பேசி போய் அந்த சிசிடிவி பார்த்தா தெரியும் நாங்க 2 பேரும் போய் பேசுறது அந்த அளவு கொடுத்தாலும் எதுவுமே நடக்கல. அது பிறகு நாங்களும் அதுல பார்த்தபடி நீ பெரிய அரசியல் புலங்கள் பின்புலம் இருமுதங்கள் அல்லது செய்யலாத ஒரு முயற்சியை செஞ்சு பார்த்தோம், நடக்கல. அதன் பிறகு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற வேலையில் ஈடுபட்டு கொண்டு இப்போது
நாங்கள் இந்த எங்களுக்கு பல பேர் சொன்னாங்க இந்த இதுல குப்பையை போட்டு பற்ற வச்சு சில பிள்ளைகள் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு சொல்லி அதன் பிறகு கொஞ்சம் நாங்கள் முதல்ல முன்முறமாக ஈடுபட்டோம். அந்த பிள்ளைகளை போய் பார்த்து அந்த பிள்ளைகளை கண்கள் எல்லாம் அந்த புகையால பாதிக்கப்பட்டு அதுல அந்த வீடியோ எல்லாம் எடுத்து போட்டு அதன் பிறகு மாநகர சபை மேயருக்கு கடிதத்தை எழுதினோம். இப்படியான பிரச்சனை நடக்குது, இதை உடனே கிளீன் பண்ணுங்கன்னு சொல்லி நாங்க 2 பேரும் போய் பேசினோம். அவர் இல்ல கடிதத்தையும் அனுப்பினோம். அதுக்கு பிறகு இது நடக்கல. அப்ப நேரடியா மேலிட தொடர்பு ஜனாதிபதி மட்டம் கவர்னர் மட்டம் எல்லாத்துலயும் நான் கண்டக்ட் பண்ணி எல்லா கடிதம் எல்லாம் அனுப்பி இப்படி நடக்குது வீடியோ எல்லாம் அனுப்பி டிவிடியில அதன் பிறகு அவங்க கடிதம் அனுப்பிக்காங்க இதை கிளீன் பண்ணணும்னு சொல்லி அனுப்பினாங்க. அதன் பிறகு முதல் பத்த வைக்கிற நிப்பாட்டணும்னு சொல்லி அது ஏற்படுற சுற்றுச்சூழல் பாதிப்பு பக்கத்தில் இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் சின்ன பிள்ளையெல்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க கண்ணுகளை புகை சொல்லி அதன் பிறகு அது ஸ்டாப் பண்ணாங்க பத்த வைக்கிறது. அது போல பிஹெச்ஐ சீனியர் பிஹெச்ஐ எல்லாரையும் கூப்பிட்டு டாக்டர் எம்ஓஹெச் அவங்க கூப்பிட்டு அவங்கள பார்க்க வச்சு அவங்களும் கடிதம் கொடுத்துருக்காங்க இதை கிளீன் பண்ணணும் நீங்கன்னு சொல்லி இப்போதைய நிலைமை வந்து பத்த வைக்கிறது நிப்பாட்டிக்காங்க, கொஞ்சம் குப்பை எடுத்துருக்காங்க. இதான் இப்ப நிலைமை. இந்த குப்பை தொடர்ந்து போடப்படுதுன்னு பல பேர் சொன்னாங்க. உங்களுக்கு காலையில வந்து கிரிக்கெட் விளையாட போற டைம் எல்லாம் ஆக்கள் நிக்கிற டைம்ல இந்த குப்பையும் போடணும் இப்ப சொல்லாங்க. ஆனா உண்மையா விளையாட்டு மைதானத்துக்கு பின்னால மறைக்க வேண்டிய கணக்கு விஷயங்கள் இருக்குது, வெளிப்படுத்த முடியாத மக்களுக்கு இந்த கிரவுண்ட் விளையாட்டு மைதானத்தை இன்னமும் நாசம் செய்யறதுக்கு இருக்காங்க. யாரை பிடிக்கிறாங்க, யாரை பின்புலத்துல இந்த தானிய கிரவுண்டை பிடிக்க வர்றது பெரிய ஒரு ஆத்திரமூற்ற ஒரு செயலாகத்தான். ஆகவே இந்த பின்புலங்களை யார் இருக்கிறான்ற பேரோட சொல்ல வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கிடைச்சா சொல்ல வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்படும். அதனால இந்த கிரவுண்ட் பிடிக்க வரார்கள், இந்த இது பின்னால் இருக்கிற பின்புலங்கள் தயவு செய்து இந்த விளையாட்டு மைதானத்துல இனிமேல் கட்டணத்தை வர்றது விளையாட்டு மைதானத்தை பிடிக்க வரங்கிறதுல இருந்து விலகுங்கோ. அடுத்த நிகழ்ச்சிகள் இன்னொரு தரம் கட்டணாட்டு படும்போது நான் இந்த நிகழ்ச்சிகள் மட்டுமில்லை நானே தானாக வந்து பள்ளிகளை வந்து சொல்ல வேண்டியிருக்கும் பேர்களை, பள்ளி மட்டுமில்லை எல்லா இடத்துலையும் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கும் பேர்களே சொல்லுவேன். அடுத்தது அது மட்டுமில்லை இந்த 90ஆம் ஆண்டுல 94ஆம் ஆண்டுல இருந்து காணி குடித்தாக்கள பேர்கள் விவரங்களும் எனக்கிட்ட இப்பவும் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. படுத்தப்படுத்தி குடிக்கிறாங்க, எங்கெங்க குடிக்கிறாங்க, உப்பு கரைச்சில குடித்தாக்கள் கிளவிர பிடிச்சி கண் கொண்டாட்டி பிடிச்சி வித்தாக்கள் பேரலோட நாங்கள் வச்சிருக்கிறோம், போட்டிகள் இருக்கிறோம். ஆகவே இந்த வளவு குடிக்க வந்தாக்கள் தயவு செய்து கிரவுண்டை வளவு குடிக்க வந்தாக்கள் நீங்க அதை வாங்கி நின்று சொன்னீங்களாம் கேட்டு வாங்கினாக்கள் காசு வாங்கிடுங்கோ. நீ கிரவுண்ட் பக்கம் தயவு வந்து அடுத்த முறை பேரோடையும் போட்டோடையும் போட்டு நான் உங்களுக்கு சிம்ப இதாக்கி போடுறேன். உங்களோட அரசியல் பின்புலங்களை இனிமேல் உங்களோட வைத்துக் கொள்ளுங்கோ. இனிமேல் இந்த அக்கறைப்பட்ட அரசியல் பின்புலங்களால் நீங்கள் எதையுமே சாதிக்க முடியாது. ஆகவே நீங்கள் தயவு செய்து நாங்கள் இந்த விளையாட்டு மைதானம் இல்லை பல தேவைகள் நம்ம ஊரில் இருக்கு, அந்த தேவைகளை எவ்வாறு நிவர்த்தி செய்யலாம், யாருக்கு பின்னால் போல யாரை பிடிச்சி நாங்கள் இந்த தேவைகளை செய்ய வேண்டியதுங்கிறது இருக்குது. ஆகவே அரசியல் வந்து எல்லா நாளும் நினைச்சதும் இல்லை, இன்னாருக்குத்தான் அரசியல் சொந்தம்ங்கிற நிலையில் மாநகர சபை நாம கட்டிட்ட மாதிரி நமக்குத்தான் சொந்தம் நம்மள ஆட்சி நடத்தணுங்கிறதும் இல்லை. குறிப்பாக இளைஞர்கள் இந்த விளையாட்டு நான் சொன்ன மாதிரி விளையாட்டு மைதானங்கள் இல்லை என்று கவலைப்படுத்தும். விளையாட்டு மைதானங்கள் இப்படி இடங்கள் இருக்கு. இந்த மாநகர சபைக்கு பின்னால் அது இருக்கிற எங்களுக்கு இப்போ தற்போது அது விளையாட்டு மைதானங்கள் ஆக்கியங்களாலே எங்கள் உடற்பயிற்சிகளும் எங்கள் பொழுதுபோக்கில் மேலே கவலை செலுத்துகிறாங்க. அதனால் நாங்கள் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்கக்கூட இந்த அடையாளப்படுத்தப்பட்ட நாங்கள் இப்போ இந்த விஷயத்தில் அடையாளப்படுத்தப்பட்ட இடங்களை நாங்கள் விளையாட்டு மைதானம் ஆக்கலாம் என்று எங்களுக்கு விளங்குது. ஆகவே நாம் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் நம்ம விளையாட்டு மட்டுமில்லை பொழுதுபோக்கு மட்டும் நம்ம இன்னும் பல இளைஞர்கள் அடுத்தது முதியோர்கள் இப்படியான விஷயங்களை பொழுதுபோக்க கழிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டியிருக்கு. அதனால நாம் எல்லாரும் இந்த விஷயத்துல ஒத்து போக வேண்டும், ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டு சொல்ல விடை தருவோம்.